வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்மளாம் இது பண்ணுறாங்க இல்லையா? இல்லை, உண்மையிலுமே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க 2 பேர் தான். நமக்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க உடனே நம்ம சித்தப்பா அண்ணன் அங்கே இவங்க 2 பேருக்கு யாருமே இல்லைங்க, கடவுளை தவிர. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச சமயத்தில் இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிறாங்கன்னா, மற்ற எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி புயல் வெள்ளம் அப்படி இல்லாமல் மற்ற நேரத்தில் எல்லாமே டான் போஸ்கோவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாரை விட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இளைஞர்களை ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். அங்கேருந்து யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்க, எந்த ரிமார்க்கும் வரக்கூடாது. அவங்க வந்து எங்களுக்கு கல்லுக்கடு மேடு ஜனங்க எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக நாங்கள் இது தொடர்ந்து இது பண்ணுவோன்னு சரிங்களா? எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்காக அவங்கள்ட்ட பிடிச்ச கடவுளை வேண்டி கேட்டுக்கங்க, அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா? நமக்கெல்லாம் யாராவது கொண்டாந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி, அவங்களுக்கு யார் கொடுக்குறா? யாருமே இல்லை. அவங்க சொந்த பந்தம் எல்லாமே இது பண்ணிவிட்டு நமக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களையும் இந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டத்தோட நம்மளுடைய நன்றி